ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பல்லுயிர். ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போய் அதில் இருக்க விலங்கினம், இல்லைன்னா பறவை இனம், இல்லாட்டினா ஒரு வாழ்விடம், அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பறவை ஓரியண்டல் டார்ஃப் கிங்ஃபிஷர். இதை பார்க்கறது மிக 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 அரிது. அந்த காலத்தில் கதையிலெல்லாம் சொல்லுவாங்கள்ல, 7 மலை 7 கடல் தாண்டி போய் ஒரு புறாவை பார்த்து அந்த புறா கூண்டுக்குள்ளே இருந்து ஒரு உயிர் எடுக்கிறதுன்னு. அது மாதிரியான ஒரு உயிரை எடுக்கிற ஜேர்னி இது. பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த வழியில் நாங்கள் பார்த்த அனுபவங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறோம். அதாவது வெளியிலேருந்தே பார்க்கக்கூடிய மீன், தெள்ள தெளிவான நீரோடை, இதெல்லாம் கடந்து தான் போய் அதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பறவை பார்க்கணுன்னா இந்த வீடியோனுடைய எண்டுக்கு போய் பாருங்கள். இதுவும் அழகான பறவைகள் அட்டவணையில் நம்ம பல்லுயிர் சேனலில் இடம்பெற போகக்கூடிய ஒரு பறவை ஓரியண்டல் டார்ஃப் கிங்ஃபிஷர், சின்ன மீன்கொத்தி. இந்த பறவை அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதுவும் ஒரு தெளிந்த நீரோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அதை தேடி தான் போகிறோம். இவர் தான் நம்ம கைடு லோவன் பெரேரா. கோவாவில் சுர்லா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தேடிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், ஒரு ஆறு இருக்குது பாருங்கள், பளிங்கு மாதிரி தண்ணி பாருங்கள். அதில் ஒரு மீன் நீந்தி போகுது. அதை நம்ம வெறும் கண்ணால் வெளியே பார்க்கலாம். இது மாதிரி அந்தமான்ஸு மற்ற கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டிலே இது மாதிரியான இடம்லாம் நிறைய இருக்குது. ஐ மீன் மெயின்லேண்டில். அந்தமானும் நம்ம நாடு தான் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த புதருக்குள்ளே தான் அது இருக்குது. நாங்கள் ஸ்பாட் பண்ணிட்டோம். சத்தம் போடாமல் அதை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஒரு ஊதா கலரில் இந்த தாவர பின்னலுக்குள்ளே இருக்குது பாருங்களேன், அதுதான் இந்த பறவை. எவ்வளோ ஒரு அடர்ந்த ஒரு தாவர வலை பின்னலுக்குள்ளே இது உட்காந்துருக்கு பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். கண்டுபிடிச்சாலும் ஃபோட்டோ பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவாக வெளியே வந்தது தான். நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அது வெளியே உட்காந்துச்சு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு. இது ஜுவல் ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மழைக்காடுகளுடைய அணிகலன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே காணக்கூடிய பறவை இது. மிக அழகான பறவை. அதுக்கு இன்னொரு பேர் பிளாக் பேக் கிங்ஃபிஷர்.